வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வர 2-3 மாதத்துக்கு நமக்கு மழைக்காலம் தான் அதிகமாக இருக்குது. நம்ம எல்லாருமே பைக் வச்சுருக்கோம். நம்ம பைக் எப்படி மழை டைமில் மழைக்காலத்தில் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எந்த பைக்கை எந்த அளவுக்கு நம்ம தண்ணியில் அதாவது மழையில் பயன்படுத்த முடியும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஃபுல்லாக ரோட்டில் தண்ணி தான் தேங்கியிருக்கோம். நம்ம மேக்ஸிமம் பைக்கு தான் யூஸ் பண்ணி ஆகணும். அது மாதிரி டைமில் நம்ம பைக்கை எப்படி தண்ணியில் சேஃப்டியாக நம்ம பயன்படுத்தலாம், எந்தெந்த பைக்கை எவ்வளோ தண்ணியில் நம்ம பயன்படுத்த முடியும். ஏன்னா ஒவ்வொரு பைக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும். அதாவது தரைக்கும் பைக்குமான நடுவில் இருக்க இடைவெளி தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லுவாங்க. அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு பைக்கும் மாறும். அப்படி மாறும்போது நம்ம தண்ணியில் பைக்கை ஓட்டிட்டு போகும்போது அந்த தண்ணியோட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா சில வண்டிகள் இன்ஜினுக்குள்ளே தண்ணி போயிடும், சில வண்டிகளில் தண்ணி போகாது. பைக்கில் பார்த்தீங்கன்னா 2 டைப்பான இன்ஜின் இருக்குது. அதாவது வெர்டிகல் டைப், ஹரிசாண்டல் டைப்னு சொல்லுவாங்க. வெர்டிகல் டைப் இன்ஜின்னா இன்ஜின் செங்குத்தாக 90 டிகிரியில் இருக்கும். அதுதான் வெர்டிகல் இன்ஜின்னு சொல்லுவாங்க. ஹரிசாண்டல் இன்ஜின்னா இன்ஜின் படுக்க வச்ச மாதிரி இருக்கும். நம்ம ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ், பேஷன் ப்ரோ, சிடி டான் இது மாதிரி வண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் இன்ஜின் தான். இன்ஜின் மட்டமாக கிடைமட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டியில் எல்லாத்துலேயுமே ஹரிசாண்டல் இன்ஜின் தான். எதுலேயுமே வெர்டிகல் இன்ஜின் கிடையாது. நம்ம வெர்டிகல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா மழை டைமில் தண்ணியில் வண்டியை ஓட்டிட்டு போகிறது கொஞ்சம் பாதுகாப்புன்னே சொல்லலாம். ஏன்னா இன்ஜின் ஹெட்டு, போர், சைலன்சர் மோது எல்லாமே ஓரளவுக்கு ஹைட்டில் இருக்கும். அதாவது தரையிலேருந்து பார்க்கும்போது ஹரிசாண்டல் இன்ஜினை விட வெர்டிகல் இன்ஜினோட சைலன்சர் ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு 1 அடி 1.5 அடி தண்ணியோட ஓட்டிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. அதுவே நம்ம அந்த 1.5 அடி தண்ணியில் ஹரிசாண்டல் இன்ஜின் இருக்கிற ஸ்ப்ளெண்டர் பைக்கையோ இல்லை ஒரு ஸ்கூட்டி, எந்த ஸ்கூட்டியும் எல்லா ஸ்கூட்டியுமே ஹரிசாண்டல் இன்ஜின் தான். அதை நம்ம ஓட்டிட்டு போகும்போது கண்டிப்பாக இன்ஜினுக்குள்ள சைலன்சரோட தண்ணி போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பாதிப்பு தான் வரும். இப்போ நம்ம ஒரு பைக்கோட இந்த இன்ஜின் டிஃப்ரென்ஸை பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த பைக்கை நீங்களே முடிவு பண்ணலாம். இந்த பைக் இந்த அளவு தண்ணியில் போக முடியும்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணலாம். சப்போஸ் இன்ஜின் வண்டி தண்ணியில் நினைஞ்சிச்சுன்னா எந்தெந்த பாகம் டேமேஜ் ஆகும், எந்தெந்த பாகத்தில் என்னென்ன பிரச்சனை வரும், அதை பற்றி இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். அடுத்து இன்ஜினுக்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா அது எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மகிட்ட 2 விதமான பைக் இருக்குது. அதாவது ஒரு வெர்டிகல் இன்ஜின் பைக்கு, ஒரு ஹரிசாண்டல் இன்ஜின் பைக் இருக்குது. இப்போ நம்ம ரெண்டுத்துலேயும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, ரெண்டுத்தில் எந்த பைக்கு தண்ணி இருக்கிற ரோட்டில் ஓட்டுறதுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஹீரோ ஹோண்டா அதாவது ஹரிசாண்டல் இன்ஜின். இது இன்ஜின் பார்த்தீங்கன்னா படுக்க வச்ச வட்டத்தை, அதாவது கிடைமட்டமாக இருக்கும். இதோட சைலன்சர் மவுத்து பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து மேக்ஸிமம் ஒரு 1 அடி இல்லை 1.25 அடிக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைலன்சரோட ஹைட்டு, எக்ஸாஸ்ட் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா இதுவும் தரையிலேருந்து ஒரு 1 அடி இல்லை 1.25 அடிக்குள்ளே தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி ஈஸியாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நமக்கு இந்த மட்டத்துக்கு தண்ணி இருந்தாலே நமக்கு சாலையில் சைலன்சரோட ஈஸியாக தண்ணி போயிடும். இந்த வண்டியை நம்ம மழையில் தண்ணி நிறைஞ்ச ரோட்டில் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது சைலன்சரோட ஹைட்டும் நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இன்ஜின் ஹெட்டோட ஹைட்டும் நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்குது. ரெண்டாவது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி இன்ஜினுக்குள்ளே தண்ணி எந்தெந்த வழியில் போகும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்குள்ளே தண்ணி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக 3 வழி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி சைலன்சர் வழியாக உள்ளே போகலாம். அதாவது சைலன்சர் வழியாக உள்ளே போயிட்டு எக்ஸாஸ்ட் வால்வு மூலமாக ஹெட்டுக்குள்ளே போயிட்டு கிராங்க் சிலிண்டருக்குள்ளே போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர் ஃபில்டர் பாக்ஸ் வழியாக உள்ளே போயிட்டு, இப்போ ஏர் ஃபில்டர் பாக்ஸ்குள்ளே போயிடுச்சுன்னா அதுலேருந்து இன்ஜின் ப்ரீத்தர் ஹோஸ் வழியாக நமக்கு ஈஸியாக கீர் பாக்ஸ்குள்ளே தண்ணி போயிடும். 2வது வழி. 3வது வழி பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்க்குள்ளே தண்ணி போச்சுன்னா அது ஈஸியாக நமக்கு பெட்ரோல் டேப் வழியாக உள்ளே கார்பரேட்டரில் ஃபுல்லாகும். கார்பரேட்டரில் ஃபுல்லாகிட்டு இந்த பக்கம் நமக்கு ஏர் ஃபில்டர் பாக்ஸுக்கு போயிட்டு கீர் பாக்ஸுக்கும் போவோம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதாவது இன்லெட் மேனிஃபோல்டு வழியாக உள்ளே போயிட்டு இன்லெட் வால்வு வழியாக சிலிண்டருக்குள்ளேயும் போயிடும். இது 3 வழி தான் பார்த்திங்கன்னா எல்லா பைக்லையுமே தண்ணி இன்ஜினுக்குள்ளே தண்ணி போகிறதுக்கான 3 வழி. இது மட்டும்தான், வேறு எந்த வழியாலையும் இன்ஜினுக்குள்ளே தண்ணி போகாது. இப்போ இது பார்த்திங்கன்னா வெர்டிகல் இன்ஜின் டைப். இது பஜாஜ் வண்டிங்க, யமஹா பைக்ஸு, ஹோண்டா பைக்ஸு இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெர்டிகல் இன்ஜின் தான் இருக்கும். வெர்டிகல் இன்ஜின்னா அதாவது இன்ஜின் செங்குத்தாக இருக்கும். இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா சைலன்சரோட எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஹைட்டில் இருக்கும். தரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 அடிக்கு மேலே தான் கேப் இருக்கும். சைலன்சரோட பெண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ ஹைட்டுக்கு பெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் சைலன்சர் வெளில வர மாதிரி இருக்கும். சைலன்சரோட எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் நமக்கு தரையிலேருந்து குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு 1.5 அடிக்கு மேலே, 1 அடியிலேருந்து 2 அடிக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். இந்த ஹைட்டு இவ்வளோ ஹைட்டில் இருக்கிறதுனால நமக்கு ஸ்ப்ளெண்டரை விட பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நம்ம கொஞ்சம் அதிக அளவு தண்ணியிலே ஓட்டிகிட்டு போகலாம். இதனால் இன்ஜினுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சைலன்சருக்குள்ளே தண்ணியே போயிட்டால் கூட அது சைலன்சரில் வெயில் வரதுக்காக பாட்டமில் ஒரு சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லா சைலன்சர்லையும் கண்டிப்பாக இருக்கும். இது தண்ணி வெளில வரதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சுருக்கமாக பார்த்தோம்னா
நம்ம ஹரிசாண்டல் இருக்கிற இன்ஜின் இருக்கிற பைக்கை வந்து நம்ம தண்ணியில் அதிகபட்சமாக 1 அடிக்கு மேலே தண்ணி தான் தண்ணியில் வந்து நம்ம பைக் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸ்கூட்டிங்க வந்து எல்லா டைப் ஸ்கூட்டியுமே எல்லா பிராண்டட் ஸ்கூட்டியுமே வந்து ஹரிசாண்டல் இன்ஜின் தான். அதை நம்ம கண்டிப்பாக தண்ணியில் 1 அடியாக அதிகம் தான், அதிகபட்சம் தான். அதுக்கு 1 அடிக்குள்ளே இருந்தால் ஓரளவுக்கு சேஃப்டி. 1 அடியெலாம் தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கூட்டி இறக்கணும்னா கண்டிப்பாக சைலன்சர் வழியாக இன்ஜின் உள்ள தண்ணி போயிடும். அதே மாதிரி ஏர் ஃபில்டர் வந்து ஸ்கூட்டியில் வந்து கீழே இருக்கும், ரொம்ப கீழே இருக்கும். ஏர் ஃபில்டர் வழியாகவும் இன்ஜினுக்குள்ளே தண்ணி போயிடும். அதனால் ஸ்கூட்டியெல்லாம் நம்ம தண்ணிக்குள்ளே இறக்கவே கூடாது. மழை டைமில் மேக்ஸிமம் ஸ்கூட்டியை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்ரு. நெக்ஸ்ட்டு அதிகபட்சம் எவ்வளோ தண்ணியில் வண்டி எடுத்துகிட்டு போகலான்னா, நம்ம சீட்டு மட்டத்துக்குலாம் தண்ணி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அதில் பைக் இறக்கவே கூடாது. மேக்ஸிமம் ஹைட்டு இந்த அளவு வந்தாலே பெரிய விஷயம் தான். சைலன்சர் மட்டத்துக்கு வந்தாலும் அதான் அளவு. அதுக்கு மேலே நம்ம பைக்கை உள்ளே இறக்கவே கூடாது. கண்டிப்பாக இறக்குனீங்கன்னா ஏர் ஃபில்டர் பாக்ஸ் வரைக்கும் தண்ணி வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக இன்ஜினுக்குள்ளே தண்ணி போயிடும். அது ப்ராப்ளம் தான் அது. இப்போ சப்போஸ் நம்ம தண்ணியில் போயிட்டுருக்கோம், ஒரு அடி தண்ணியில் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறோம்னு வச்சுங்க, முடிஞ்ச அளவுக்கு இன்ஜினுக்குள்ளே தண்ணி போகாமல் எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, வண்டியோட ஆக்சிலேட்டரை நம்ம வந்து குறைக்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதிகமான ஆர்பிஎம்மில் நீங்கள் கிளச்சை பிடிச்சி கூட வண்டியை ரைசிங்லேயே எடுத்துகிட்டு போனீங்கன்னா சைலன்சர்லேருந்து எக்ஸாஸ்ட் வெளில வர அந்த ஃபோர்ஸ்னால இன்ஜினுக்குள்ளே தண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் எந்த காரணம் கொண்டும் தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் பைக்கை வந்து ஸ்லோ பண்ணவோ ஆஃப் பண்ணவோ கூடாது. இன்கேஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து இன்ஜினுக்குள்ளே தண்ணி போயிடும். நமக்கு வந்து அது இன்ஜினுக்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா இன்ஜினை ப்ளஸ் பண்ணணும், நிறைய ப்ராப்ளம் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் ஆஃப் ஆகிடுச்சு, வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு, தண்ணியில் மாட்டிக்கிட்டிங்கன்னா திரும்ப வந்து இன்ஜினுக்குள்ளே தண்ணி போயிட்டுருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. தண்ணி போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மெக்கானிக் ஷெட்டில் விட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இன்ஜின் ஆயில் தண்ணி மிக்ஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, மிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா இன்ஜின் ஆயில் ட்ரை பண்ணிட்டு புதுசாக ஃப்ரெஷ் பண்ணி மறுபடியும் இன்ஜின் ஆயில் வந்து நீங்கள் ஊற்றி தான் ஓட்டணும். இதை பற்றி நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துங்க. சப்போஸ் அப்படி தண்ணி போகல, இன்ஜின் ஆயிலோட தண்ணி போகலன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃப்ளக் வரைக்கும் க்ளீன் பண்ணி போட்டு எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து நம்ம இந்த பெட்ரோல் டேப்பை பார்ப்போம். அதாவது பெட்ரோல் டேங்க் மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சில வண்டிகளில் இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகனா, இதுக்குள்ளார மழை பெய்கிற தண்ணி டேங்குக்குள்ளார போகாமல் இந்த ஹோல்ஸ் வழியாக டேங்கை விட்டு வெளில போயிடும். நிறைய வண்டிகளில் பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸ் டைம்லேயே பார்ப்போம், இந்த ஹோல்ஸ் வந்து சுத்தமாக துருப்பிடிச்சி பிளாக் ஆகி தான் போயிருக்கும். யாரும் வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி நம்ம சரியாக அந்த ஹோல்ஸை மெயின்டைன் பண்ணாமல் அது பிளாக் அதை அடைச்சிக்கிச்சுன்னா அந்த தண்ணி என்ன ஆகுனா இது ஃபுல்லாக தேங்கி நிற்கும். தேங்கி நிற்கும் போது நீங்கள் டேங்க் லாக்கை திறக்கிற வரைக்கும் மேக்ஸிமம் பிரச்சனை வராது. நீங்கள் டேங்க் லாக்கை பெட்ரோல் போடுறதுக்காக இதுக்காக நீங்கள் திறந்தீங்கன்னா அந்த மொத்த தண்ணியும் உங்களுக்கு பெட்ரோல் டேங்குள்ளே போயிடும். பெட்ரோல் டேங்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கார்பரேட்டில் போய்ட்டு பிளாக் ஆகிடும், வண்டியில் வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். அதனால் இது மாதிரி டேங்கில் ஹோல்ஸ் இருக்கிற வண்டிகளில் கண்டிப்பாக அதை க்ளீன் பண்ணி ஃப்ரீயாக தண்ணி வெளில போகிற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா மழை டைமில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அடுத்து என்ன பண்ணணும்னா, சில வண்டிங்க வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சால் ஸ்டார்ட் ஆகாது, மழையில் நனைஞ்சிச்சுன்னா ஆஃப் ஆகிடும், ஒரு வாட்டர் வாஷ் பண்ணால் கூட ஸ்டார்ட் ஆகாது. அந்த மாதிரி வண்டிங்கள்லாம் என்ன பண்ணணும்னா, மெயினாக அந்த வண்டியில் வர ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஒயரிங் கம்ப்ளைண்ட் தான். இப்போ அந்த மாதிரி வண்டி வந்து மழையில் நனைஞ்சால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஏன் வருதுன்னா, அந்த கம்ப்ளைண்ட்லாம் அது மேக்ஸிமம் வந்து புது வண்டிங்களில் வராது. அதாவது ஒரு வருஷம் 2 வருஷத்து வண்டிங்களில் அந்த பிரச்சனை வராது. ரொம்ப பழைய வண்டிகளில் தான் பிரச்சனை வரும். அது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது லாக் செட்டு. இந்த லாக் செட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் ஷட்டர் கொடுத்துருவோம் பார்த்தீங்களா. சில வண்டியில் ஷட்டர் இருக்காது, இல்லை இந்த மாதிரி டேமேஜ் ஆகிருக்கும். இது வழியாக மழை தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா லாக் செட் வந்து சரியாக காண்டாக்ட் ஆகாது. ஃபங்கஸ், அதாவது ஒயிட் ஃபங்கஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு எலக்ட்ரிக்கலில் வந்து சரியாக காண்டாக்ட் இல்லாமல் வண்டி வந்து இக்னிஷன் ஆன் ஆகாது. அடுத்து இது மாதிரி சாக்கெட்ஸ்லாம் வந்து நிறைய வண்டியில் இருக்கும் ஒயரிங் கிட்டில். இந்த சாக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கும், ஒயிட் ஃபங்கஸ். இந்த மாதிரி ஃபங்கஸ்லாம் வந்து தண்ணி போடுறதால தான் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது சரியாக ஒயரிங்லாம் வந்து காண்டாக்ட் ஆகாமல் நமக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரும். அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலான்னா, இந்த சாக்கெட்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி இந்த WD-40 அப்படின்னு நிறைய ஸ்ப்ரேலாம் இருக்குது, இந்த ரஸ்ட் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்ப்ரே வாங்கி இந்த சாக்கெட் எல்லாத்துலேயும் அடித்து க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த ஃபங்கஸ் எல்லாமே வந்து போயிடும், நமக்கு வந்து க்ளீன் ஆகிடும், காண்டாக்ட் பக்காவாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த எல்லா சாக்கெட்லேயும், வண்டியில் இருக்கிற டோட்டலாக எல்லா சாக்கெட்லேயும் ஃபுல்லாக டேப் பண்ணிடணும். எதுலேயுமே வந்து தண்ணி போகாத அளவுக்கு டேப் பண்ணிடணும். டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வாட்டர் வாஷ் பண்ணும்போதோ இல்லை மழையில் நனையும் போதோ வண்டியில் வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக் அடாப்டர் ரொம்ப முக்கியமானது. இந்த ஃப்ளக் அடாப்டரும் நனைஞ்சு போச்சுனாலும் சில வண்டியில் வந்து காண்டாக்ட் ஆகாது, வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ளக் அடாப்டர் நீங்கள் புதுசாகவே மாற்றிட்டு நல்லா பக்காவாக இந்த இடத்துல டேப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது. மழை டைமில் வண்டி நனைஞ்சாலும் வண்டி கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து காயில் செக் பண்ணோம். வண்டியில் வந்து மேக்ஸிமம் நனையக்கூடிய இடத்துல எந்த காயில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்னட் காயில் நனையும். இந்த ஸ்ப்ளெண்டர் மாதிரியான வண்டிங்களில் மேக்னட் காயில் நனைஞ்சிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீட்டு கீழே வர ரெக்டிஃபரு, சிடி யூனிட்டு அதெல்லாம் நனையறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு நல்லா இருக்கிற காயில் நல்லா இருக்கிற வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நனைஞ்சதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வராது. அதுவே காயில் வீக்காக இருக்கிற வண்டிகளில் நனைஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். அந்த மாதிரி ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் இருக்கிற வண்டிகளில்
மேக்னெட் காயில், ஸ்டார்டிங் காயில், சிடிஐ, ரெகுலேட்டரு, பவர் காயில், ஹெச்டி காயில் இது எல்லாத்தையுமே நம்ம கழட்டி செக் பண்ணி எந்த காயில் வீக்காக இருக்கோ அதை நம்ம முன்னாடியே அதை மாற்றிட்டோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டார்டிங் ட்ரபிள் வராது. ஏன்னா வண்டி மழையில் நனைஞ்சால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னா அதோட மெயின் ரீசனே எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் தான். அந்த எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்டில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மழையில் நனைஞ்சால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, வாட்டர் வாஷ் பண்ணால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி பிரச்சனை வரவே வராது. இதுக்கடுத்து நம்ம லேட்டஸ்ட் பைக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக்லாம் அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி கார்பரேட்டர் பைக்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் சொன்ன அந்த கம்ப்ளைண்ட் தான் வரும். ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக்கில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ECU சென்சார்ஸ் வந்து நிறைய இருக்குது. அந்த மாதிரி பைக்லலாம் வந்து ஃபியூல் பம்பு இதெல்லாம் இருக்கும்போது நம்ம இன்னும் அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. எப்படின்னா பெட்ரோல் டேங்க்குள்ளே எந்த காரணத்துக்கும் தண்ணி போகக்கூடாது. தண்ணி போச்சுன்னா நமக்கு வந்து அவனா ஃபியூல் பம்பில் வந்து துரு பிடிச்சி ஃபியூல் பம்பு டேமேஜ் ஆகிடும். அது பெரிய செலவு வைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ECUலாம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதுவும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 8,000 10,000 அந்த மாதிரி ரேட் வந்துடும். அதுவும் மேஜரான செலவு தான் வைக்கும். த்ராட்டில் பாடி டேமேஜ் ஆகக்கூடாது, இன்ஜெக்டிவ் டேமேஜ் ஆகக்கூடாது, சென்சார்ஸ்லாம் டேமேஜ் ஆச்சுன்னா நிறைய பிரச்சனை வரும். முடிஞ்ச அளவுக்கு FI பைக்லாம் நம்ம மழை டைமில் வந்து அதிக அளவு தண்ணியில் வந்து இதை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது நினையாத அளவுக்கு வீட்லேயே நம்ம சேஃப்டியாக வண்டியை வந்து கவர் போட்டு நம்ம கவர் பண்ணி வைக்கலாம், பிரச்சனை இல்லை. இது மாதிரிலாம் நம்ம மழை டைமில் அதாவது நம்ம பாதுகாப்பு கொடுக்கும்போது தான் வண்டி வந்து நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஏன்னா தண்ணின்றது அது பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடியது. இன்சூரன்ஸில் கூட நம்ம சில நேரத்தில் க்ளைம் பண்ண முடியாது. இப்போ வெள்ளத்தில் ஒரு பைக் மாட்டிக்கிச்சுன்னா அதனால் வர பிரச்சனைலாம் நம்ம இன்சூரன்ஸில் க்ளைம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்போஸ் பைக் ஒரு தண்ணியிலே விழுந்துடுச்சு, அப்போ அதை எப்படி முழுசாக வண்டி வந்து முழுகிடுச்சுன்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பைக்கு முழுசாக தண்ணியிலே முழுகிடுச்சு, தண்ணியிலே மாட்டிக்கிச்சுன்னா நம்ம அப்போ என்ன பண்ணணும்னா பைக்கை நம்ம தண்ணி விட்டு வெளியே எடுத்ததுக்கப்புறம் எந்த காரணத்துக்கு கொண்டும் பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணவே கூடாது. அது அப்படியே என்ன பண்ணோம், ஒரு மெக்கானிக் ஷெட்டு கொண்டு போயிட்டு டோ பண்ணிவிட்டோ இல்லை ஒரு வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டு மெக்கானிக் ஷெட்டில் விட்டு ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக ட்ரை பண்ணுறங்க. பெட்ரோல் டேங்க்லேருந்து மொத்த பெட்ரோலையும் ட்ரைன் பண்ணிட்டு பெட்ரோல் டேங்கை வெளியே எடுத்து ஃபுல்லாக ட்ரை பண்ணி காய வைக்கணும். பெட்ரோல் டேப்பை க்ளீன் பண்ணணும், கார்பரேட்டர் க்ளீன் பண்ணணும், ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணணும், ஸ்பார்க் ப்ளக் சேஞ்ச் பண்ணணும், இன்ஜினுக்குள்ளே இருக்கிற தண்ணி மொத்தத்தையும் ட்ரைன் பண்ணி ஃபுல்லாக ஏர் அடிச்சு க்ளீன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி இன்ஜின் ஆயில் வந்து ஒரு லோ குவாலிட்டி ஆயில் ஊற்றி நம்ம இன்ஜினை ஃப்ளஷ் பண்ணலாம். பெட்ரோல் டேங்க் ட்ரை ஆனதுக்கப்புறம் கார்பரேட்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் புதுசாக போட்டு புதுசாக பெட்ரோலை ஃபில் பண்ணி ஒயரிங் எல்லாத்தையும் நல்லா ஏர் அடிச்சு க்ளீன் பண்ணிட்டு நம்ம அந்த WD-40 ஸ்ப்ரே போட்டு எல்லா ஒயரிங் இந்த சாக்கெட்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணோம்னா பைக்கில் எந்த பிரச்சனையும் வராது. நம்ம தண்ணியில் விழுந்த பைக்கை வெளியே எடுத்த உடனே தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தேவையான தகவலாம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இன்னும் சந்தேகம் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.